பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு மறுபடியும் எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் எங்கு பார்த்தாலும் உஷ்ணங்கள், வெயில், சுட்டரிக்கிற வெயில். ஒரு பக்கம் அநேகருக்கு இந்த வெயிலை கண்டாலே பயம். அதன் மத்தியிலும் ஆண்டவர் காத்து இம்மட்டும் நடத்தி வருகிறார். இந்த வெயில் காலத்தில் தேவையற்ற நோய்கள் பெரியோருக்கும் சிறியோருக்கும் பிள்ளைகளுக்கும் வராதபடிக்கு ஆண்டவரிடத்தில் நான் எப்போதும் ஜெபிப்பதுண்டு. ஏன்னா குறிப்பாக மஞ்சள் நோய், இன்னும் சொல்லப்போனால் அம்மை நோய் போன்ற நோய்கள் எல்லாம் இந்த உஷ்ண காலத்தில் அதிகமாய் வருவதுண்டு. வயிற்றுப்போக்கு, பல காரியங்கள் உண்டு. இந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய எல்லா நோய்களும் ஜனங்களை தாக்காதபடிக்கு பகல்ல மேகத்தின் கீழ் நடக்கச் செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் ஒவ்வொருவருக்கும் சுகம் தர வேண்டும், பலன் தர வேண்டும் என்று எப்போதும் போல உங்களுக்காய் ஜெபிப்பதற்கு முன்னே இன்றைக்கு உங்களோடு ஒரு காரியத்தை நான் தியானிக்க வாஞ்சிக்கிறேன். இயேசு இடத்துல அநேகர் போய் பல கேள்விகளை கேட்டாங்கன்னு வேதம் சொல்லுது. உதாரணமாய் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 22ஆம் அதிகாரத்தில் பரிசேயர் கேட்டாங்க, சதுசேயர் கேட்டாங்க, பலர் பல கேள்விகளை கேட்டாங்க. ஆனால் இயேசு இன்றைக்கு நம்மளை பார்த்து தேவன் கேட்கிற ஒரு கேள்வியை நான் உங்களோடு வைக்கப் போகிறேன். அதற்கு ஆதாரமாக யாராவது இந்த கேள்விக்கு ஆமையா முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பீங்களா? ஒருத்தர் கூட இருக்க மாட்டீங்க. ஏன்னா அவர் கேட்கிற கேள்வி வித்தியாசமானது. உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது மறக்கவே கூடாது, மறந்து இருக்கவும் கூடாது. எதுக்குயா நான் சொல்றது ஒருவேளை சரியா இருக்கா தப்பா இருக்கா, சரிதானா இல்லையான்னு பார்க்கறதுக்காவது, நீங்க வெரிஃபை பண்றதுக்காவது உங்க வேதத்தை எடுங்க. தயவு செய்து செல்போன்ல திருப்பாதீங்க. ஏன்னா எடுக்கும் போதே சார்ஜ் போட்டீங்களோ இல்லையோ தெரியாது. ஏன்னா ராத்திரி எந்திரிச்சு ரொம்ப நேரம் பேசிட்டு கூட செல்ல வச்சிருப்பீங்க. அதனால தயவு செய்து போனை எடுக்காம எந்திரிச்சு பைபிளை எடுத்து எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 23வது அதிகாரத்தில் 24வது வசனத்தை, பழைய ஏற்பாட்டில் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23-24 இந்த வசனத்தை எல்லாரும் எடுப்பீங்களா? அப்படி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, தேவனின் அதிபதியான அவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்ந்திடுவே. ஜீவனில் அதிபதியான அவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்ந்திடுவே. அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, தேவனில் அதிபதியான அவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்ந்திடுவே. ஜீவனில் அதிபதியான அவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்ந்திடுவே. அவர் எந்தன் சங்கீதமானவர். அவர் நடுவில் இரண்டு மூன்று பேர் நாமத்தினான் இரு மனம் ஒருமித்தான் அவர் நடுவில் இருப்பேனில் நமது தேவன் இருப்பேனில்
பற்றி என்றும் நடத்திடுவா, இரு கரம் பற்றி என்றும் நடத்திடுவா. அவரெல்தல் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. ஜீவனின் அதிபதியான அவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. அவர் எந்த சங்கீதம் பாலவர் கிருதி சுனாமதை வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே. பாலவர் கிருதி சுனாமதை வாழ்நாள் முழுவதும் பாடிடுவே. அருகையில் அவரோடு இணைந்து என்றும், அருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர்தான் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, அதிபதியான அவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. ஜீவனின் அதிபதியான அவரை திவ்ய காலமெல்லாம் வாழ்த்திடுவே. அவர் எந்த சங்கீதமானவர். எல்லாம் எடுத்திருப்பீங்க. எரேமியா 23:24. எவனாகிலும், நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை. எவனாகிலும், எவ்வளவு பெரிய மனுஷனாக இருக்கலாம், எவ்வளவு படித்தவனாக இருக்கலாம், எவ்வளவு ஞானம் பெற்றவனாக இருக்கலாம், ஆனால் ஒன்றை தெரிஞ்சுக்கணும். என்னது? எவனாகிலும் தன்னை நான் காணாதபடி, நல்ல கவனிங்க, அவனை தேவன் காணாதபடிக்கு மறைவிடங்களில் ஒளித்துக் கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். சில நேரம் நம்ம நினைச்சுக்கிறோம், பூனை கண்ணை மூடிட்டா என்ன செய்யும், உலகம் இருட்டடைஞ்சிரும் நினைக்கிறோம். இல்லைங்க, ஒருத்தராலையும் ஒளிச்சு கொள்ள முடியாது. ஏன்னா அவருக்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. வேதம் சொல்லுது, அந்த ரங்கத்தில் பேசினா கூட வெளியரங்கமாகுமா. அதனால யோபு 5:12 வாசிக்கிறோம், காரியத்தை நடத்த, அதாவது அந்தரங்கத்தில் காரியங்களை நடத்தக்கூடாத வரைக்கும் அவர் அபத்தமாக்குகிற தேவன் என்று யோபு 5:12 சொல்லுகிறார். தந்திரக்காரரின் கை, யோபு 5:12, தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய யோசனைகளை, உபாயம்னா யோசனைகள், உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். ஏன்னா நாம யோசிப்போம், எப்படி இல்லாம யோசிப்போம். அவர் நினைச்சா அதை நடக்க வைக்க முடியும். அவருக்கு தெரியாம ஒண்ணுமே என்ன செய்யாது, வாழ்க்கையில வராது, வரவும் கூடாது, வரவும் முடியாது. அதை நேரம் தெரிஞ்சிடல. ஏன்னா எதுக்கு இந்த வசனத்தை எடுத்தேன்னா, முந்தா நாள் ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் என் புருஷன் எனக்கு ஒழிக்கிறாரு பிரதர். என்னம்மான்னு கேட்டேன். என்ன வயசு? 45 ஆச்சு, எனக்கு 40 ஆச்சு. அவர் செய்கிற காரியத்தெல்லாம் ஒழிச்சு எனக்கு தெரியாமல் செய்கிறார், அநேக காரியங்களை செய்கிறார். என்னால் அதை கேள்விப்படும் போது போய் கேட்டால் உடனே இல்லை, அப்படிலாம் இல்லை அப்படின்றாரு. இது எனக்கு பெரிய வேதனையாக இருக்குது அப்படின்னுங்க. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒழிக்கலாம், உங்களுக்கு வரைக்கலாம், உங்களை மறைக்கலாம், ஏமாற்றலாம். ஆனால் ஆண்டவரை ஏமாற்ற ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, நிச்சயமாக முடியாது. ஏன்னா ஒரு நாள் வரும், அப்போது என்ன நடக்கும், நான் பேசுகிற காரியம் கூட கண்டிப்பாக வெளிப்பட்டு தீரும். என்னைக்கோ செய்கிற காரியம் ஒழிச்சிக்க முடியவே முடியாது. நாம் நினைக்கலாம் எங்கோ போட்டு ஆழத்தில் மறைச்சிட்டு, அவர் தான் ஆழத்தில் செய்ய முடியும்.
நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் எரிந்துட்டார்னா அவர் திரும்பி பார்க்க மாட்டார். ஆனால் நாம் எப்போவும் எல்லாவற்றையும் டெலீட் கொடுப்போமானா கொடுக்கவே மாட்டோம். ஆனால் நமக்கு தெரியாது, ஆண்டவர் நம்ம எப்போதும் என்ன செய்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் அவரை நோக்கி பார்க்குறோமோ இல்லையோ, ஏன்னா நாம் நோக்கி பார்த்தா நிச்சயமாக உண்டு. என்ன அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் என்ன செய்வாங்க, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஆனால் நம்ம நோக்கி அவர் பார்த்து கொண்டிருக்கிறார் நமக்கு தெரியுமா? நாம் நடந்தாலும். அதனால தான் தாவீது சொல்றார் 139ஆம் சங்கீதத்திலே மிக அழகா முதல் வசனத்திலிருந்து பாடுறார். 139ஆம் சங்கீதம் முதல் வசனத்திலிருந்து பாருங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும். நல்ல கவனிங்க, உட்கார்ந்து எந்திரிக்கிறது சாதாரணமாக நடக்கிற காரியம். எங்க போனாலும் முதல்ல வந்தவொன்னு சொல்றாங்க, வாங்க ப்ளீஸ் சீட்டட், அப்படிமா உட்காருங்க. உட்காருதல், அதே சமயத்தில் எழுந்திருக்குதல். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். நல்ல கவனிங்க, நினைவுகள். ஏன்னா மனுஷன் நினைக்கிறது ஒன்று, என்னென்னமோ கற்பனை கட்டுறான். ஆனால் கண்ணதாசன் கேட்டால் சொல்லுவான், பாவையா மனுஷன்பா. ஏன்னா அவனுடைய நினைவு நம்முடைய ஆண்டவருடைய நினைவா? அதனால தான் ஏசாயா சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமிக்கு பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதுக்கு அளவே கிடையாதுங்க. நாம் நினச்சிக்கிறோம் ஒளிச்சிடலாம், ஒளிச்சு வச்சிடலாம். அநேக நேரங்களில் இதை நாம் மறந்துடுறோம். ஒருத்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நடந்தாலும் படுத்திருந்தாலும் உட்காருதல் எழுந்திருக்குதல், அது மட்டுமல்ல தூரத்தில் இருந்து நாம் நினைக்கிற நினைவை கூட கர்த்தர் அறிகிறார். அதனால தான் நம்ம பார்த்து சொல்லியிருக்காரு, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். சங்கீதம் 112:12 வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அது மட்டுமல்ல, அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு பக்கம் ஆசீர்வதிக்கும் தேவன், இன்னொரு பக்கம் நம்மை காண்கிற தேவன். அதை மறந்துடக்கூடாது. அதனால தான் இங்கே எரேமியா சொல்றார், எவனாகிலும் எவ்வளவு பெரிய மனுஷனாக இருக்கட்டும், பெரிய ஆளாக இருக்கலாம், ஒரு தப்பை மறைச்சு வச்சுக்கிட்டே வரலாம், ஒரு நாள் வெளியரங்கமாகும். லூக்கா 12:2 அறியப்படாத ரகசியம் கிடையாது, வெளிக்கு வராத மறைபொருளும் கிடையாது. அநேக நேரங்களில் நமக்கு இது தெரியறதில்லை. நாம் மறைச்சு வச்சுட்டோம், தெரியாது, யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறோம். அவர் நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நம்மோடு தான் இருக்கிறார். அவர் சொல்லிட்டு போனதை மறந்துடக்கூடாது. எப்போ வரைக்கும் இருக்கிறாரு? மத்தேயு 28:19-20 வாசிக்கிறோம், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், எல்லா நாளும் நீ வியாதியாக கடந்தாலும் கூட இருக்கிறார், சந்தோஷத்தோடு இருந்தாலும் கூட இருக்கிறார், படிக்கிற நாளில் கூட இருக்கிறார், வேலையில் இருக்கும்போது உன் கையில் உன்னதமான பொறுப்பு வைத்திருக்கும் போதும் அவர் உன்னோடும் என்னோடு தான் இருக்கிறார். நம்ம விட்டு எங்கேயும் போகிறதில்ல. நாம் அவரோடு இருக்கணும்னு நினைப்போம், நாம் பாடவும் செய்வோம். என்ன செய்வோம்? உம்மோடு இருக்கண்டுமே ஐயா உம்மை போல் மாறண்டுமே, உம்மோடு ஐயா உம்மோடு ஐயா உம்மோடு இருக்கண்டுமே, ஐயா உம்மை போல் மாறண்டுமே. ஒவ்வொரு நாளும் உமது பிரசன்னம் தேடி வர வேண்டுமே, ஓடி வர வேண்டுமே, உன்னோடு இரு கண்டுமே, ஐயா உம்மை போல் மாறண்டுமே, உம்மோடு இரு கண்டுமே, ஐயா உம்மை போல் மாறண்டுமே.
ஓட்டி நோய்கள் நீக்கி, பேய்கள் ஓட்டி நோய்கள் நீக்கி பிரசங்கம் பண்ணணுமே. உலக ஆசை நினைவு எல்லாம் குப்பையாய் மாறணுமே. உலக ஆசை இச்சையெல்லாம் குப்பையாய் மாறணுமே. உம்மோடு ஐயா, உம்மோடு ஐயா, உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. நம்ம ஆசை அவரோட இருக்கணும் தான். ஆனால் அவர் ஆசை எப்போ வரைக்கும்? உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும். அதனால தான் தாவீது சொல்றார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடப்பேன், ஆனா பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஏன்? என் கூட அங்கே யார் இருக்கிறார்? என்னோட கூட இருக்கிறீர். கோலும் தடியும் என்னை தேற்றும். எனக்கு அன்பானவர்களே, எந்த மனுஷனும் ஒன்றை மறந்துடும். எதை செய்யும் போதும் சரி, எந்த காரியத்தை செஞ்சாலும் சரி, ஒன்றை தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவருக்கு முன்னாடி ஒளிச்சு வைக்க முடியுமா? கண்டிப்பாக எவனாலையும் முடியாது. எந்த மனுஷனாலையும் முடியாது. ஏதோ மறைச்சு பார்க்கலாம், நம்ம முயற்சி பண்ணலாம், நாம் நினச்சிக்கலாம், ஐயோ நம்ம மறைச்சிட்டோம், யாருக்கும் தெரியாது. சிம்சோன் காசாவுக்கு போயிருந்தான். சிம்சோன் காசாவுக்கு போயிருக்கும்போது அங்கே ஒரு சத்தம் இல்லை, யாருமே இல்லை. ஒரு பெண்ணோடு போய் சேர்ந்தான். அப்படி போய் சேர்ந்துருக்கும் போது அவனுக்காக பெலிஸ்தியர் என்ன செஞ்சாங்க? பதிவிருந்தார்கள், இவனை பிடிக்கணும்னு சொல்லி. ஆனால் அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அநேக நேரங்களில் நாம் நினைக்கிறோம் யாரும் இல்லை, ஒருவர் நம்மோடு இருக்கிறார். யாரும் இல்லை எனக்கு என்று தனிமையில் அழுதேன், நான் இருக்கேன் என்று சொல்லி கட்டி அணைச்சிங்க. யாரும் இல்லை என்று தனிமையில் அழுதேன், நான் இருக்கேன் என்று சொல்லி கட்டி அணைச்சிங்க. அப்பா கட்டி அணைச்சிங்க, கட்டி அணைச்சிங்க, ஐயா கட்டி அணைச்சிங்க, கட்டி அணைச்சிங்க. யாரும் இல்லை, யாரும் இல்லை, யாரும் இல்லை என்று சொல்லி தனிமையில் அழுதேன், நான் இருக்கேன் என்று சொல்லி கட்டி அணைச்சிங்க. யாரும் இல்லைன்னு நினச்சி நாம் நினைப்போம், நம்ம கூட ஒருத்தர் என்ன செய்கிறாரு? இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார். எது வரைக்கும் இருக்கார்? பிறந்த நாள் முதல். நம்ம பாருங்க, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை, பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை எந்தென்னையோ நன்மை செய்தீரே ஐயா, எந்தென்னையோ நன்மை செய்தீரே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே, நான் நன்றியோடு உம்மை பாடுவே. பிறந்த நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒருத்தர். தாய் கொஞ்ச நாள் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் விட்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா பிள்ளைகளுக்கு பிடிக்காது. எந்த நேரமும் என்னை பார்த்துக்கிட்டே இருக்க, என் மேலே கண்ணாவே இருக்காமா. ஆனால் அவர் கண்ணோக்கமாக இருக்கிறார். நடந்தாலும் படுத்திருந்தாலும். சங்கீதக்காரன் சொல்கிறது அருமையாக இருக்குது. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்மளால இப்படி சொல்ல முடியுதா? நம்ம வழி கேட்டா சொல்லுவோம், யாருக்கு எங்கே வர அதை சொல்லணுமா? எவனாகிலும் இந்த வார்த்தையை குறிச்சுக்கோங்க. நீ ஒருவேளை ஒரு அலுவலகத்தில் பணியாற்றலாம், தவறு செய்யலாம், யாருக்கு தெரியும் நினைக்கலாம். ஒருவேளை உன் கொடியில் கொடுக்கப்பட்ட பொறுப்பில் மறைத்து யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கலாம். ஒருத்தருக்கும் தெரியாது, உண்மைதான். உன் கூட இருக்கிறவங்க கூட தெரியாது.
என் கட்டி இருக்கிற புருஷனுக்கு கூட தெரியாமல் மனைவிகள் இன்றைக்கு தவறாக நடக்கலாம். ஆனால் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு தெரியாமல் நடக்கவே முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லவர், சர்வ வியாபி, எங்கும் நிறைந்திருக்கிற ஏக சக்கராதிபதி, நித்தியவாசி. ஏசாயா சொல்றார் 57:15 இன்ஹாபிட்டன்ஸ் இட்டர்னிட்டி, நித்தியவாசி. அவர் மறைவுக்கு எங்கே நம்ம ஓட முடியும்? அதனால தான் இங்கே கேட்குறார் எரேமியா, நம்மளை பார்த்து கேட்குறார், யாராக இருந்தாலும் ஒரு பதில் சொல்லுங்கப்பா. எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒளித்து கொள்ள கூடுமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமா, ஏன்னா அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிற இறைவன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்க கேட்குறதோடு விட்டுறாதீங்க. ஒரு வார்த்தை உங்கள் ஜெபத்தில் வைங்க. எதுக்கு? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும், இதற்கான தேவைகளும் சந்திக்கப்படணும். எனக்கு அன்பானவர்களே, வருகிற ஈஸ்டர் பெருநாள் 2 சபையிலையும் நான் வருஷந்தோறும் என்ன செய்வோன்னா நல்ல சாப்பாடு கொடுத்து அனுப்பேன். ஏன்னா அவங்களுக்கு சத்தியத்தை மட்டும் கொடுத்து அனுப்புறதில்லை, அதை கொடுத்தா அடுத்த நிமிஷம் பசியில் விட்டுருவாங்க, சத்துரு பொறுக்கிட்டு போயிடுவான், வழியில் போகும்போது சோர்ந்து போய் விட்டுருவாங்க. நல்லா சாப்பிட வச்சு தான் அனுப்பேன். நீங்களும் கர்த்தர் ஏவினார் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாப்பாடு உண்டுங்கள். பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்கள் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். உங்களுக்கு அன்பான இழந்த நினைவு நாட்கள், இப்படிப்பட்ட காரியத்தில் கர்த்தர் ஏவினால் நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரன் கடைசி ஈமக்கிரியை கூட கை நீட்டு வரமாட்டேன்னா. போன மாதத்தில் எங்கள் இதில் ஒரு பெண் கேன்சர் ஆப்ரேஷன் நடந்தது, வயிற்றில் பெரிய கட்டி இருந்து ஆப்ரேஷன் நடந்தது. அவளுக்கு எவ்வளவோ அரசாங்க மருத்துவமனையில் தான் வைத்து பார்க்க முயற்சித்தேன். ஏன்னா அதுக்கு மேலே பணம் கொடுத்து பார்க்க முடியல. சபையிலேருந்து முடிந்த அளவு ஒரு 10,000 ரூபா கலெக்ட் பண்ணி கொடுத்தோம், கடுதறி அவங்ககிட்ட இருந்தோம். எவ்வளவோ பார்த்தாங்க, கடைசியில் அவள் மரித்தாள். சொந்தக்காரன் முறை வந்தவன் எப்போ வந்தான் தெரியுமா? அடக்கம் முடிஞ்ச பிறகு தான் வந்தான். இன்றைக்கி பார்வை இழந்து போயிட்டால் எல்லோரும் தள்ளி விட்டுறாங்க. இப்படிப்பட்ட மக்களுக்கும் ஒரு நல்ல ஃபியூனரல் ஃபண்டு எப்போ வச்சுருக்கணும். கர்த்தர் உங்களை ஏவினால் தொடர்பு கொள்ளலாம். எப்படின்னு கேட்பீங்க, பிரதர் இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது, ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. தபால் மூலம் அனுப்புகிற மக்களுக்கு சொல்லுவேன். அநேகர் என்ன கேட்குறீங்க, ஐயா மணி ஆர்டர் கமிஷனே என்ன வந்துடுதுங்கிறீங்க. ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுக்கணும். ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு ஒரு வழியும் அவங்க வச்சுருக்காங்க. 36 35 38 89 63 இது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட். இது வழியாக நீங்கள் வந்தீங்கன்னா என் பேரில் அகஸ்டின்னு வரும். தாராளமாக இது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், இல்லை என்கிட்ட கேட்கலாம். கேட்டால் உங்களுக்கு சொல்லுவேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே எப்பவும் சொல்லலாம். பார்வையற்ற சகோதரிகளுக்காக, வயதான தாய்மார்களுக்காக ஒரு கட்டுமான பணி நடத்த ஜபத்தோடு காத்திருக்கிறோம். இது வரைக்கும் 15 சதுரடிக்கு அநேகர் எழும்பி இருக்கீங்க. எனக்கு ஆசை 700 சதுரடிக்கு எந்திரிக்கணும். ஆரம்பித்து வைக்கிறது அற்பமான ஆரம்பமாக இருந்தாலும் அதை அசட்டை பண்ண முடியாது. கர்த்தர் சம்பூர்ணமாக முடித்து வைப்பார். நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். ஏன்னா 2 கண்ணும் போன பின்னாடி, நல்லா கண் இருக்கிறவங்களுக்கே இன்றைக்கி ஒரு வயசான காலத்தில் அவங்க படுற பாட நீங்கள் கண்ணார எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க. ஒரு சமயத்தில் ஒரு அம்மா சொன்னாங்க, பிரதர் என்னை இந்த 3 பிள்ளைகளும் படுத்துகிற பாடு தாங்கலைன்னாங்க. என்னம்மான்னு கேட்டேன். ஒரு 25,000 ரூபா பென்ஷன் வருதுயா, ஒவ்வொருத்தையும் சண்டை போட்டு என்கிட்ட 4 உங்ககிட்ட 4, 3 பொம்பளை பிள்ளைய, என்கிட்ட 4 உங்ககிட்ட 4, ஒருத்தி விடாமல் சண்டை போட்டு அந்த 25 ரூபா பென்ஷனுக்காக, எனக்காக இல்லை, அதுக்காக இப்படி போட்டு படுத்துகிறாங்க. இவங்க தூக்கி கொண்டு வந்து அங்கே கொண்டு வந்து இங்கே உங்க அலைய விடுறதுல எனக்கு பாதி போதுன்னு போயிருதுன்னாங்க. இன்றைக்கு சில வயது முதிர் காலத்தில் 2 கண்ணும் தெரியாதவங்க வயதான தாய்மார்கள், அவர்களும் சந்தோஷத்தோடு இருக்கணும். அதற்கென்று ஒரு இடத்தை உருவாக்கி வருகிறோம். வயது முதிர் தாய்மார்களுக்கு சொல்வேன், நீங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் பாடுகளை நினச்சி பார்த்து, இப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் ஒரு சதுரடி 2300 தான். இந்த 40 நாள் ஜபத்திற்கு ஒரு நாள் வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு ஜூஸு டீ கொடுக்க கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்போவும் உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன்.
நீங்கள் அந்த ஒருமனப்பட்ட ஆவியோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பீங்களா? நல்ல பிதாவே, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்திலே ஒளித்துக் கொள்ள முடியுமா? எங்க முயற்சி பண்ணி பாருங்க. நிச்சயமா எரேமியா 2:26 படி திருடன் அகப்படும் நாளில் வெட்கப்படுகிறது போல என் ஜனமாகிய இஸ்ரவேல் வெட்கப்படும் என்றாரே, அப்படி நிச்சயமா வெட்கப்படுத்தான் தீரணும். தயவு செய்து ஆண்டவரே, நான் அறியாம செய்திருக்கேன், என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. அவர் மன்னிப்பார், மறுவாழ்வளிப்பார், மறுபடியும் நமக்கு கூட இருந்து நடக்க வேண்டிய வழியை காட்டி ஆசீர்வதிப்பார். அன்பின் தெய்வமே, தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். ரிசல்ட்டை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்த தாய் தகப்பன்மாருக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வெயில் காலத்தில் ஒருவேளை கர்ப்பவதியாய் இருக்கிற என் அன்பு சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். மருத்துவமனையில் பல மாதங்களா நோயின் படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். வெளியே சொல்ல முடியாத வயிற்றில் கட்டி டயாலிசிஸ் வாரம் ஒரு முறை பண்ணி கொண்டிருக்கிறேனே, என் வாழ்க்கை எத்தனை நாள் என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கைகளில் கால்களில் சோர்வினால ஒரு அடி எடுத்து வைக்க முடியாம இனி எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று நினைக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இரவெல்லாம் நித்திரை இல்லாம அசுத்த ஆவியின் தொந்தரவினால அலக்களிக்கப்படுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பாளை இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைத்தரும், கவலைகளை மாற்றும், வேதனைகளை விடுதலைத்தான். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.